அப்பொழுதுதான் அவர்கள் தாங்கள் நிர்வாணமாக இருக்கும் நிலையை உணர்ந்தார்கள். தம்மை எதிலாவது மறைத்து கொள்வதற்காக ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். ஒவ்வொரு மரமாக சென்று தம்முடைய நிர்வாணத்தை மறைக்க இலை தருமாறு வேண்டினார்கள். முடியாது முடியாது என்று அவை இலை தர மறுத்துவிட்டன. எனவே இலையை வேண்டி அவர்கள் அங்கும் இங்கும் ஓடினார்கள். ஓடும் பொழுது அவர்களுடைய தலைமுடி கோவை செடியில் மாட்டிக்கொண்டதன் காரணமாக அவர்கள் சற்று நின்றார்கள். அப்பொழுது இறைவன் அவர்களை நோக்கி, ஆதமே, நீர் என்னை விட்டு வெருண்டோடுகிறீர்களா என்று கேட்டான். இல்லை எம் இறைவா, உன்னிடமிருந்து நான் வெருண்டோடவில்லை. நாணம் என்னை ஓடச் செய்கிறது. நான் நிர்வாணமாக உள்ளேன் என்று அவர்கள் மறுமொழி பகர்ந்தார்கள். அப்பொழுது அந்த அத்தி மரமும் சாம்பிராணி மரமும் அவர்கள் மீது இறங்கி தம் இலைகளை உதிர்ந்து கொட்டின.